எல்லோருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல். நான் விசுவாசிக்கிறேன் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கிறீங்க என்று. இன்று உங்களுக்கான வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக, நமக்கு கஷ்டம் படுத்துகிறவங்களுக்கு அநேகர் நம்மை துன்பப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எதை குறித்தும், எந்த வார்த்தை குறித்தும், எந்த ஒரு மனுஷனுடைய அந்த எதிர்ப்பை குறித்தும், எந்த தடையை குறித்தும், எந்த விதமான சத்ருவின் போராட்டத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் முறியடிப்பார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அமோனியர்கள், அமலேக்கியர்கள், ஏதோமியர்கள், அவர்களை எல்லாவற்றையும் தேவன் சங்கரித்தார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த நாளுமாய் கூட உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்புறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக குழி தோன்றாங்களா? உங்களுக்கு விரோதமாக உங்களை துன்புறுத்துகிற மாதிரி, உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி, உங்களை எப்பொழுதும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர்களை மன்னித்து நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் அதை பழி வாங்கவும், நீங்கள் அதுக்கு எதிராகவும் நீங்கள் அந்த ஒரு மனநிலையோடு இருக்காதீங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நீங்கள் என்னிடத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுங்க. உங்கள் மனசையும், உங்கள் மனசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும், நிலைமையும், அதில் இருக்கிற எல்லா மனிதர்களும், எல்லா சூழ்நிலைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து அவர் உங்கள் நிமித்தமாக உங்களை எதிர்க்கிற எதிரிகளை அவர் முறியடிப்பார். கர்த்தர் உங்களை இன்று ஆசீர்வதிக்கட்டும். இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகளை அவர் இருமூலமாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நாளாய் அமைத்து கொடுக்குவார். God bless you.